ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். 22nd ஜான்வரி இந்தியா மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹிந்துஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல்ஸ் கொண்டவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் ஆயிருக்குது. பிகாஸ் 500 இயர்ஸ் ஆஃப் நடந்த ஒரு ரயாட்ஸ் அண்ட் சாயோட்ஸ் வந்து எண்ட் ஆக போகுது. மீன்ஸ் த பாபர் மஸ்ஜித், ராம் மந்திர், த அயோத்தியா, எவ்ரிவேர் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியன்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க எல்லாம் இந்த இஷ்யூ பரவி பேசப்பட்ட ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூ வந்து 22nd ஜான்வரியோட அதோட ஒரு எண்ட் பாயிண்ட்னே சொல்லலாம், அது வந்து முடிய போகுது. அதை பத்தி தாங்க இந்த வீடியோ. ராமர் மந்திரை பத்தி, அதை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட ஹிஸ்டரி என்ன, அண்ட் பாபர் மஸ்ஜித் அது என்ன ஆச்சு, அப்படி ஒரு வீடியோ தாங்க, அப்படி ஒரு விஷயங்களை தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் ஸ்டே டியூன்ட் ஆன் த வீடியோ. அண்ட் அதுக்கப்புறம் பாபர் மஸ்ஜித் ஓப்பன் வர்றதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற ரிசோர்சஸ் பத்தி அதை இன்னொரு வீடியோல போகலாம். பட் இது வந்து அயோத்தியால இருக்க ராம் மந்திர் எப்படி பில்ட் பண்ணாங்க அண்ட் எவ்வளோ காஸ்ட் அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸோட பில்ட் பண்றாங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் அயோத்தியா. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறோம்னா, அயோத்தியாவோட ராம் மந்திர் பில்ட் பண்ணதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அயோத்தியா ராம் மந்திர் வந்து 1800 crores வந்து இது 2020 இதோட ஃபவுண்டேஷன் நிறுவப்பட்டிருக்காங்க. 2020 ஃபவுண்டேஷன் நிறுவப்பட்டாலும் 1800 crores அப்ராக்சிமேட்லி சம் மில்லியன்ஸ் அதெல்லாம் கணக்கில் இல்லை. பட் 1800 crores வந்து இது நிறுவப்பட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கோவிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 392 பில்லர்ஸ், ஒரு பில்லர் இல்லைங்க, 1-2 பில்லர் இல்லைங்க, 392 பில்லர்ஸ் வித் பிங்க் ஸ்டோன் ஃப்ரம் ராஜஸ்தான். சம் நார்த் இந்தியன் டெம்பிள்ஸ் எல்லாம் நான் வீடியோஸ்ல பார்த்துருக்கேன், ஒயிட் மார்பிள்ஸ் அந்த மாதிரி மார்பிள்ஸ் தான் கட்டி வைப்பாங்க. பட் இந்த டெம்பிள் வந்து ராஜஸ்தான்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, பிங்க் ஸ்டோன் சொல்லிட்டு. இந்த ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணா அடுத்து வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு உள்நோக்க வச்சுட்டு இதை பண்ணியிருக்காங்க. 392 பில்லர்ஸ் வித் எக்ஸ்ட்ரானரி மாடல்ஸ் அண்ட் 5 கோபுரம்ஸ்னா 5 கோபுரம் வச்சிருக்காங்க. சமௌட் நம்ம இங்க கோவில் எல்லாம் பார்த்துருப்போம், 1-2 கோபுரம். நான் மேக்சிமம் 1 தான் பார்த்துருக்கேன், 2-3 கோபுரம் எனக்கு ஐடியா இல்லை. பட் 5 கோபுரம்ஸ் வந்து அங்க ராம் மந்திர்ல வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 44 டோர்ஸ், 1-2 டோர் இல்லைங்க, 44 டோர்ஸ் வித் உட்டன் கார்விங்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதில் நீட்டா பார்த்து அந்த கார்விங்ஸ் எல்லாம் 44 டோர்ஸ் கார்விங்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 டோர்ஸ் வந்து கோல்டன் முலாம் வந்து பூசியிருக்காங்க, கோல்டன் கோட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2000 கிலோ பெல் ஒன்று வச்சிருக்காங்களாம். அது பெல் சவுண்டு வந்து 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு அவ்வளோ சவுண்டா இருக்குமா. பட் அது எவ்வளோ இதாட்டு இருக்குன்னு தெரியல. பட் 2K கிலோ பெல் ஒன்று வச்சிருக்காங்க. அண்ட் இவ்வளோதான். அண்ட் உள்ளாடி ஃபயர் ஸ்டேஷன் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்டேஷன் எல்லாமே வசதி பண்ணியிருக்காங்க. ஹெலிபோர்ட்டு, பஸ் போர்ட்டு எல்லாமே வசதி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பல டூரிஸ்டர்ஸுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தான். டூரிஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் கோலி எல்லாரும் ஒரு செலிப்ரேட் பண்ற இடம் தாங்க இந்த ராம் மந்திர். சூப்பரா பண்ணியிருக்காங்களாம். உள்ளாடி வந்து ராமர் வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தேடி எடுத்த ராமர் வந்து காலகட்டங்கள்ல டைம் பீரியட்ல வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க, உள்ள ட்ரெஷரிஸ் எல்லாம் கிடைச்சப்போ மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரி உள்ள கார்விங்ஸ் எல்லாம் சூப்பரா வரைஞ்சிருக்காங்கன்னு சில வீடியோஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் பார்த்தோம். ஸோ இனி அது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளாடி இருக்கிற ரிசோர்ஸ் என்ன, எந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். அண்ட் நவ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அயோத்தியாவோட ஹிஸ்டரி. எப்போ இந்த அயோத்தியா வந்துச்சு? 1500 இயர்ஸ் முன்னாடி. பேக் ஆஃப் த ஹிஸ்டரி, 1528 வந்து இந்த ராமர் கோவில் வந்து பாபரி மஸ்ஜித் வந்து கட்டப்பட்டது. பாபரி மஸ்ஜித் முகல் எம்பரர் ரூல்ல வந்து பாபர் என்கிற ஒரு அரசருக்கு இதுல வந்து இந்த பாபரி மஸ்ஜித் வந்து கட்டப்பட்டது. பாபரி மஸ்ஜித் கட்டினதுக்கு அப்புறம் 300 இயர்ஸ்க்கு அப்புறம் 1823 வந்து இது வந்து ஒரு சயோஸ் நடந்திருக்கு. மீன்ஸ் இங்க வந்து பாபர் மசூதி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ராமர் கோவில் இருந்து அந்த கோவிலை இடிச்சுட்டு தான் இந்த பாபர் மசூதி கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சயோஸ் அந்த டைம்ல நடந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 1949 வந்து சுதந்திரம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் ஆன டைம்ல வந்து உள்ளாடி ஒரு ராமர் சிலை, ஒரு பாபர் மஸ்ஜிதுக்குள்ளாடி ஒரு ராமர் சிலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சயோஸ் நடந்துச்சு. பட் அது யாரு வச்சாங்களா இல்லை எடுத்தாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நிறைய நடந்துட்டு இருந்தனால நேரு அந்த டைம் பிரைம் மினிஸ்டர் இருந்த நேரு சொல்லியிருக்காரு, இந்த கோவில் யாருக்கும் வேண்டாம், ஹிந்துக்கும் வேண்டாம், முஸ்லீமுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கோவிலை பூட்டப்பட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 1986 வந்து கவர்மெண்ட்
ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேட் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பாபர் மசூதி எல்லாரும் விசிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 1992 தாங்க இந்த பெரிய சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்னா பாபர் மசீதை வந்து பல ஆட்கள் ஜேசிபி, அந்த டைம் ஜேசிபி அந்த ஒரு இது இல்லாம அடிச்சு உடைச்சு தரம் மட்டும் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லா சயோஸ் அண்ட் ரியாட்ஸ், நிறைய இடத்துல ஹிந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் ஆடி வச்சிருப்பாங்க. நிறைய மூவிஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய தீவிரவாத அட்டாக் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. அண்ட் 2008 தாஜ் அட்டாக்லேயே வந்து ஹெட்டா இருந்த ஹஃபீஸ் சையதுன்னு சொல்ற ஒரு ஆளும் இதை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க அந்த டைம்ல. அண்ட் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய தீவிரவாத அட்டாக் எல்லாம் நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 2002ல இருந்து 2003ல வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே எடுத்து பார்த்த போது அதுல ஹிந்து கோவில் இருந்ததாட்டு ஒரு இது கிடைச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 2019ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு வெர்டிக் விட்டுருக்காங்க. என்னன்னா இங்க ராமர் கோவில் பில்ட் பண்ணலாம், பாபரி மஸ்ஜிதுக்கு தனியா அயோத்தியில ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்தியாவிலே பிக்கஸ்ட் மாஸ்க்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தாஜ்மஹாலை விட பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2019ல வந்து சுப்ரீம் கோர்ட் வெர்டிக் கொடுத்தனால ஒரு 1 கிலோமீட்டர் கேப்ல தான் இந்த அயோத்தியா கோவிலுக்கு பக்கத்துல தான் அந்த பாபரி மஸ்ஜிதும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலோட ஹிஸ்டரி, நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி இவ்வளவுதான். இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராம் மந்திர் ஓப்பன் பண்றது. நம்ம பிரைம் மினிஸ்டர் டயட்லாம் இருக்கிறாராம். பிகாஸ் அது பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. பிராண பிரதிஷ்டைனா இந்த சின்ன வயசு ராமர் சிலை இருந்தது உள்ள பிரதிஷ்டை பண்ணியது வெறும் கல்லு தான். கல்லை வச்சுட்டு பூஜை பண்றதுதான் பிராண பிரதிஷ்டான்னு சொல்றாங்க. அந்த பிரதிஷ்டைக்கு வேண்டி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி எல்லாம் டயட் இருக்காங்க, இளநீர் தண்ணீர் மட்டும் தான் குடிக்கிறாங்க, தரையில படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அயோத்தியா ராம் மந்திரோட ஒரு ஃபோக்கஸ் அவுட்லுக்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய ரிசோர்சஸ் வந்து அது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அஜித் நாகப்பன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டுட்டே இருக்கேன். ஸோ பாய் ஃப்ரம் அஜித் நாகப்பன். See you.